நாங்கள் ஒரு இடத்துல, நான் ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். நாங்கள் ஒரு இடத்துல குடியிருந்தோம். நாங்கள் ஒரு 30 வருஷமாக அங்கே இருந்தோம், கடை வச்சுருந்தோம். அப்போது அந்த வீட்டுக்காரங்க வந்து சொன்னாங்க, நாங்கள் கடையை விற்க போகிறோம், நீங்கள் காலி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், நீங்கள் கடையை விற்க தானே போகிறீங்க, 30 வருஷமாக இருக்கிறோம், என்ன வேலைன்னு சொல்லுங்கள், நாங்களே வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். அப்போ அந்த வீட்டில் ஒருத்தர் சொன்னார், எங்களுக்கு நீ குடி வந்துட்டு எங்களை வாடகை கொடுத்துட்டு ஓனராக பார்க்குறியா, பிச்சைக்காரனு கூட கொடுப்பேன், உனக்கு கொடுக்க மாட்டேன். தேவோட சொன்னார், சேம் வேர்ட் சொன்னார். பிச்சைக்காரனை கொடுப்பேன், உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அப்போது எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம். இப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, என்னப்பா இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, 30 வருஷமாக பழகிருக்கோம், டெய்லி பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம், விற்க தானே போகிறாங்க, நம்ம போய் கேட்கலையே, யாரோ ஒருத்தருக்கு விற்க போகிறாங்க, அதை நம்மகிட்ட கொடுத்தா என்னப்பான்னு. அப்போ தானே ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட சில காலங்கள் ஆயிருந்துச்சு. இப்போ நான் போய் ஜோம் பண்ணேன், எனக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு பண்ணார். இது ஆண்டவர் பண்ண வாக்கு, அவங்களே கொண்டு வந்து கொடுப்பாங்க, வாங்கிக்கோ, நீ கேட்காதுன்னு சொன்னார். இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. அப்போ நான் ஊழியக்காரன் கிடையாது, எனக்கு ரொம்ப ஆவிக்குரிய அனுபவம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி, அதாவது இன்னைக்கு ஒன்றும் இல்லை, இன்னைக்கு இருக்கிற அளவு கூட அன்றைக்கி கிடையாது, அதை சொல்ல வரேன். அப்போது ஆண்டவர் சொன்னார், அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க, நீ வாங்கிக்கோனார். இதை போய் நான் எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், ஆண்டவர் சொல்கிறாருமா இந்த மாதிரி அவங்களே கொடுப்பாங்களா, வாங்கிக்க சொல்கிறாரு. எங்கள் அம்மாவுக்கு நம்பிக்கை இல்லை, என்னப்பா சொல்கிறேன். அப்போல்லாம் பைக் தான், நான் எங்கள் அம்மா பைக்கில் குறைச்சி பேசிக்கிட்டே போகிறேன், இல்லைம்மா பயப்படாதீங்கன்ட்டு சொல்லிட்டு மறுநாள் காலையில் கடைக்கு வரோம், வாசலில் செங்கல் கொண்டு இறக்கியிருக்காங்க, மண்ணு கொட்டியிருக்காங்க. கடையை இடிச்சிட்டு நாங்கள் கட்ட போகிறோம், 3 மாதம் தான் டைம், எல்லா பொருளும் வாங்குறோம், வெளியே போங்க அப்படின்னாங்க. எங்கள் அம்மா கேட்டாங்க, என்னப்பா ஆண்டவர் கொடுப்பாருங்க. ஆண்டவர் சொன்னார் கொடுப்பேன்னு, அவ்வளோதான். 3 மாதத்தில் கட்ட போகிறோன்னு சொன்னாங்க. நாங்கள் 3 மாதத்தில் கடையும் பார்க்கல, ஒன்றும் பார்க்கல, இடிச்சிட்டு போட்டோம். ஆனால் சொன்னது கர்த்தர், அவ்வளோதான். கரெக்டாக 3 மாதம் ஆச்சு. பிச்சைக்காரனை கொடுத்தாலும் கொடுப்பேன்னு சொன்ன ஆள் செத்து போச்சு. வயசானவங்க தான், அவங்களுக்கு வயசாகி செத்துட்டாங்க. அவங்க செத்த உடனே அவங்களுக்கு 8 பசங்க. அந்த 8 பசங்களும் ஆளாளுக்கு வேறு தான் பிரிஞ்சுட்டாங்க. ஆளாளுக்கு ஒரு பக்கம் என்ன செஞ்சுட்டாங்க, பிரிஞ்சுட்டாங்க. இப்போது எங்கள் கடை, நாங்கள் இருந்த இடம் அந்த 8 பேரில் ஒருத்தருக்கு பாகமாக மாறிடுச்சு. கர்த்தருடைய இந்த உலகத்தில் சொல்லும்போது ஸ்க்ரீன் பிளேம்பாங்க, கர்த்தருடைய அந்த திட்டம் நடத்துதல் எப்படி இருக்கு பாருங்கன்னு சொல்கிறேன். 8 பேருக்கு பிரிச்சுட்டாங்க. எங்கள் கடை ஒரு ஆளுக்கு போயிருச்சு, அவர்கிட்ட போயிருச்சு. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பயங்கரமான குடிகார். காலையில் கடைவாசலில் உட்காந்து 1960 உள்ள பாட்டை பாட ஆரம்பிப்பார். நல்ல நல்ல பாட்டாக பாடுவார். நம்ம வேறு அப்போ தான் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கோம், நம்மளை அறியாமலே பாட்டு வேறு நமக்கும் வரும் இல்லையா. அவர் பாடும்போது நம்ம அப்போ தானே வந்திருக்கோம், 2 பாட்டை பாடிட்டு அவர் போயிடுவார், நமக்கு அந்த நாள் ஃபுல்லாக பாட்டு வாயிலே இருக்கும். அது ஒரு பெரிய பிரச்சனை. நமக்கு சில ஆட்களுக்கு சில விஷயத்தை கேட்டால் அது என்ன செய்யும், மைண்டில் ஓடிட்டே இருக்கும் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், ஆனால் பயங்கர குடிக்கார். காலையில் குடிச்சிட்டு ஆரம்பிச்சிருவார், 6-6:30 ஆரம்பிச்சிருவார். அப்படியே ஆரம்பிச்சு பயங்கரமா இப்படியே ஒரு 1.5 வருஷம் போச்சு. அப்புறம் ஒரு நாள் சர்ச்சில் போய் உட்காந்து நல்லா ஜோம் பண்ணிட்டு திரும்பி பார்க்குறேன், அந்த ஆள் உட்காந்துருக்காரு, பாட்டு பாடுறவர் என் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. நான் கேட்டேன், நீங்கள் எங்கே இங்கே அப்படின்னு. அவர் கேட்டார், நீ எங்கே இங்கே அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் இங்கே ஒரு 10 வருஷமாக, கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக இங்கே தான் வந்துட்டு இருக்கேன். அவர் சொன்னார், நான் இப்போ ரட்சிக்கப்பட்டு இப்போ தான் 2 மாதம் ஆகுது, இங்கே தான் வந்துட்டு இருக்கிறேன். அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டு 2 வருஷம் ஆச்சு திருப்பியும். அதுக்கப்புறம் ஒரு நாள் என்னை கூப்பிட்டாரு, இந்த கடையை நான் கொடுக்கலான்னு இருக்கிற, வாங்கிக்கிறியானார். கர்த்தருடைய வார்த்தை 100% ஆம் என்றும் நிறைவேறும். அவர்களே கூப்பிட்டு கொடுப்பாங்க, வாங்கிக்கினாரு. ஆகிறதுக்கு 4 வருஷம் ஆச்சு. ஆனால் காத்திருக்கணும் பொறுமையாக. கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் நடக்கும். யார் என்ன சொன்னாலும் கவலைப்படவே கூடாது.